Okay friends, okay students, as the continuation of number systems, நம்ம இப்போ பார்க்க போகிறது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா binary arithmetics. Okay, so what is meant by arithmetic means the mathematical operations such as by addition, subtraction, multiplication and division. So இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டம்ஸில் இதோட இந்த arithmetics என்னன்றதை நம்ம பார்க்குறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். ஓகே, ஒன்றாவதுலேருந்து படிச்சுட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம டெசிமலில் நம்ம பார்த்துருப்போம். நம்மளுக்கு டெசிமலில் ஃபெமிலியராக இருக்குது, எல்லாரும் டெசிமலில் நம்பர்ஸ் அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே. தென் now we are going to perform the same arithmetic operations in binary number systems. How the arithmetic operations can be performed in binary number system. So binary arithmetics na enna அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? So the binary arithmetics இந்த நாலு ஆபரேஷன் சேம். ஓகே, binary addition, binary subtraction, binary multiplication and binary division. ஓகே, so இந்த நாலு ஆபரேஷன் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு வரப்போ what is meant by binary addition அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டெசிமலில் வந்து நம்ம அடிஷன் பார்க்குறப்போ ஓகேவா, அடிஷன் தானே ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் கூட ஆட் பண்ணுறப்போ இதை எப்படி ஆட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, அதுக்கடுத்து 6, 6னா இதான் 6. ஓகே, ஸோ இந்த 6 வந்து 9, 10, 11, 12, 13, 14, ஓகே 15. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் அதே மாதிரி தான் இங்கே ஆட் பண்ணுறோம். ஆனால் வந்து இங்கே ரெண்டு சிம்பிள்ஸ் தான் இருக்கு. Okay, so addition between two symbols only. Understand? In binary addition, we can perform the addition between two symbols only, 0 and 1. Okay, so what are the possibilities in binary addition? Means 0 0 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா, ரெண்டு 0 ஆட் பண்ணா ரிசல்ட் வந்து 0ல கிடைக்கும், 0வா இருக்கும். ஓகேங்களா? 0 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1 இருக்கும். ஓகேவா? சம் வந்து 1 வரும். 1 0 அதே மாதிரி 1 0 if we are add 1 0 then we get the same result 1. Okay, next what is the result of 1 1 adding 1 1? Okay, so இந்த 1 1 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதோட ரிசல்ட் என்ன வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல 1 1 ஆட் பண்ணா 2 அப்படின்னு ஈஸியா போட்டுருவோம். But 2 does not belongs to binary number system. Then what to do? அப்படின்னு பார்க்குறப்போ 1 1 ஆட் பண்ணால் அடுத்து என்ன, இது ரெண்டுமே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறதுனால அடுத்து வந்து சைக்கிள் ரிப்பீட் ஆகும். தட் மீன்ஸ் 0 1. ஓகேங்களா? ஸோ பைனரி நம்பர் சிஸ்டமில் 2னா 1 0. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம 1 1 ஆட் பண்ணால் ஆக்சுவலாக 2 அது டெசிமல் நம்பர் சிஸ்டமில். சரி, அந்த 2வே எப்படி நம்ம பைனரி நம்பர் சிஸ்டம்ல எழுதுவோம்னா 1 0 அப்படின்றத எழுதுவோம். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 1 ஆட் பண்ணுறப்போ ரிசல்ட் வந்து 0, சம் வந்து 0, கேரி வந்து 1. இது நம்ம எப்படி வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல 9 which is the largest single digit number. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது கூட வந்து நீங்கள் 1 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரிப்பீட் ஆகும். அதாவது ஹையஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர் கூட 1 ஆட் பண்ணா அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரிப்பீட். ஓகேவா? ஸோ இப்போ டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல ஹையஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அது கூட நீங்கள் 1 ஆட் பண்ணா என்ன ஆகும்னா சைக்கிள் ரிப்பீட் ஆகும், பக்கத்தில் 1 போடும். That means 10. Same rule இங்கே இதோட பைனரி நம்பர் சிஸ்டம்ல ஹையஸ்ட் பிட் எது, ஹையஸ்ட் சிங்கிள் பிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 0 and 1. ஓகேவா? 0 வந்து லோயஸ்ட் சிங்கிள் பிட், 1ன்றது வந்து ஹையஸ்ட் சிங்கிள் பிட். ஸோ அந்த ஹையஸ்ட் சிங்கிள் பிட் கூட இன்னொரு 1 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன வரும், சைக்கிள் ரிப்பீட் ஆகும் ஆஸ் யூஸ்வல் இதே மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிறதுப்போ 0 சைக்கிள் ரிப்பீட் ஆகுதுன்னா மீனிங்னா 1 முடிஞ்ச உடனே 0 அப்படின்றது வரும்.
So பக்கத்துல நீங்க carry 1 போட்டுக்கணும். அது same as இங்க பாத்தீங்க. Understand? Okay? So these are the rules to add two binary numbers. Okay? There are four addition rules in binary addition operation. Okay? So we have to follow these 4 rules to add two binary numbers. The binary number can be any n number of bits. Okay? Okay. Let us take an example. So example எடுத்துக்கிறோம். ரெண்டு நம்பரை ஆட் பண்ண சொல்லி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். What are the two numbers? Let us consider plus so these are the two numbers which are to be added using the following above rules, additional rules. Okay, so we have to write both these numbers as in the form of adding operation. So this is the 4-bit number. இது வந்து 4-bit number. இந்த 4-bit number 4-bit அப்படியே எழுதிக்கிறோம் ஆட் பண்றப்போ இது வந்து 3-bit number இல்லையா 3-bit number வந்து இப்படி எழுத கூடாது. ஓகேங்களா மாமூலா LSB ல இருந்து எழுதலாம். ஓகேவா சோ நாம எப்படி டெசிமல் ஆபரேஷன்ல பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா சோ இப்போ ஒவ்வொரு பிட்டா LSB ல இருந்து ஆட் பண்ணிட்டு வருவோம். ஓகே எப்படி அப்படினா by following these rules. Okay, so first of all, what is 1 0? 1 plus 0 means 1 plus 0 is equal to 1. You have to put 1 for that. Next bit 1 plus 1. What is the result of 1 plus 1? 1 plus 1 is equal to sum 0 carry forward is 1. That carry forward is given to next step of addition. Okay, so then we have to add these three numbers, 3 bits. 1 0 plus 1 plus 0 plus 0 this result plus 1. Okay, so இப்போ இந்த 1 0 ஆட் பண்ணிட்டு அது கூட வர இந்த 1 ஆட் பண்ணனும். இப்போ 1 0 ஆட் பண்ணா once again என்ன வரும் 1 0 ஆட் பண்ணா ரிசல்ட் வந்து 1. so that means இங்க 1 வருது. இந்த 1 இது கூட ஆட் பண்றப்போ மறுபடியும் 1 plus 1. what is the result of 1 plus 1? 1 plus 1 is equal to 0. sum 0 once again carry is going to next step of addition. Okay, so then once again it is 1 plus 1. so then what is the result? 0 sum carry is 1. ஓகேங்களா சோ இப்போ இந்த 1 இருக்கு இல்லையா இப்போ இந்த 1 கூட வேற எதுவும் இல்ல இங்க ஏதோ நம்பர் இல்லடானா மீனிங் என்னன்னா 0 இருக்குன்னு அர்த்தம். அதாவது MSB ல வந்து நம்பர் எதுவும் இல்லன்னா நீங்க 0 ஆட் பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ 0 இருக்கு அப்படின்றது அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? சோ இப்போ 1 plus 0 1 plus 0 1. so finally we get the result as 1 0 0 0 1. and we are adding these two numbers, binary numbers. Understand? So this is the simple binary addition. ஓகேவா இதுல வந்து பிரச்சனை இல்லை. ஓகே as usual நம்ம டெசிமல்ல எப்படி அட்ஜஸ்ட் ஆட் பண்றோமோ சேம் அதே மாதிரி அடிஷனை இங்க நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். Understand? Next, what is the next operation? Binary subtraction. We have to move for binary subtraction. Here it is also there are 4 subtracting rules like that addition. Understand? Okay, so what are the 4 rules? Means 0 plus 0 is equal 0 subtracting 0 subtracted by 0. That means 0 minus 0 is equal to 0. Next 0 minus 1. Here what is the result? What will be the result? Means இப்போ பாத்தீங்கன்னா இந்த 0 minus 1 பண்றப்போ ரிசல்ட் என்ன வரும்
அப்படின்னு பார்க்குறப்போ பாருங்க, 0ல இருந்து 1 போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதான் லோயர் கிளாஸஸில் படித்த அதே மாதிரி நம்ம பார்க்குறோம். 1 போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர் கூட, பக்கத்தில் நம்பர் இல்லை ஆனால் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து 1 பாரோ பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ 1 பாரோ பண்ணிட்டா இது என்ன ஆகிடும்னா 10 ஆகிடும். தட் மீன்ஸ் 2 ஆகிடும். ஓகேவா? ஸோ 0 மைனஸ் 1 மீன்ஸ் இங்கே 0 இருக்கு, 0லேருந்து 1 போகுமா அப்படின்னு சொன்னால் போகாது. அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற நம்பரை பாரோ எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ பக்கத்தில் இருக்கிற நம்பரை பாரோ எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாரோ என்ன ஆகும்னா இந்த இது கூட சேர்ந்து 10 ஆகிடும். ஓகே? ஸோ அந்த பாரோவை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ பாரோவை மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதாவது நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் கூட அந்த பாரோவை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த 10லேருந்து 1 போச்சுன்னா என்ன ஆகும்? டிஃபரன்ஸ் வந்து 1. ஓகேவா? சப்ட்ராக்ஷனில் வந்து ரிசல்ட் வந்து டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கிறது வந்து பாரோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 போச்சுன்னா டிஃபரன்ஸ் இஸ் 1 அண்ட் பாரோ இஸ் ஆல்சோ 1. ஓகே? ஸோ இது செகண்ட் ரூல். நெக்ஸ்ட் தேர்ட் ரூல் என்ன? 1லேருந்து 0 போச்சுன்னா வாட் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரிசல்ட் 1. தட் மீன்ஸ் டிஃபரன்ஸ் இஸ் 1. தட் இஸ் நோ பாரோ. ஓகேவா? பாரோ கிடையாது. நெக்ஸ்ட் 0லேருந்து 0 போச்சுன்னா ரிசல்ட் என்ன? 1லேருந்து 1 போச்சுன்னா, ஓகே, 1லேருந்து 1 போச்சுன்னா ரிசல்ட் வந்து 0. டிஃபரன்ஸ் வந்து 0. தேர் இஸ் ஆல்சோ நோ பாரோ. ஓகேவா? ஸோ பாரோ கிடையாது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு பைனரி சப்ட்ராக்ஷனை நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸாம்பிள். ஓகேவா? let us take the same example. (1011) binary number minus 110 binary number. Next, we are going to elaborate these two numbers. So இப்போ இது வந்து 3 பிட் நம்பர் இருக்கிறதுனால முன்னாடி ஒரு பிட் 0 போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த சப்ட்ராக்ஷன் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுங்க ஒவ்வொரு பிட்டுக்கு ஃப்ரம் எல்எஸ்பி. ஓகே? ஸோ எல்எஸ்பியில் இருந்து அது ஒவ்வொரு பிட்டாக நீங்கள் இந்த சப்ட்ராக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ 1 minus 0 means 1 minus 0 means result வந்து 1. difference is 1. there is no borrow கிடையாதுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 minus 1, 1லேருந்து 1 போச்சுன்னா ரிசல்ட் வந்து 0. ஓகே? நெக்ஸ்ட் 0 minus 1 என்னன்னா இங்க பாருங்க, 0 minus 1னா சேம் இந்த ஃபார்முலா. ஸோ இது வந்து டிஃபரன்ஸ் என்ன? 1. பாரோ வந்து மேலே எழுதிக்கவங்க, கீழே எழுதிக்கோங்க. ஏன்டானா அப்போதான் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? ஸோ பாரோ வந்து இங்கே கீழே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரிசல்ட் அதாவது 0 minus 1னா ரிசல்ட் வந்து டிஃபரன்ஸ் 1. பாரோ இஸ் ஆல்சோ 1. ஓகேவா? ஸோ இப்போ பாரோ இங்கே வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இங்கே இருக்கிற இந்த இந்த 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி முடிச்ச உடனே வந்த ரிசல்ட் கூட இந்த 1 சப்ட்ராக்ட் பண்ணும் ஒன்ஸ் அகைன். ஓகேவா? ஸோ இப்போ 1 minus 0னா ரிசல்ட் வந்து 1. ஓகே? வந்த ரிசல்ட் கூட வந்த ரிசல்ட்ல இருந்து அந்த பாரோவை சப்ட்ராக்ட் பண்ணணும். என்னன்னா அது ப்ரீவியஸாக கொடுத்துட்டோம் இல்லையா, அந்த பாரோவை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 1 minus 0 means 1. ஓகே? அந்த 1லேருந்து மறுபடியும் 1 மைனஸ் பண்ணோம்னா ரிசல்ட் வந்து 0. ஸோ this is the result. ஓகேங்களா? that means இந்த 1011லேருந்து 0110 இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்னன்னா
0 1 0 1 அப்படின்றது. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதோட டெசிமல் ஈக்குவலன்ட் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து டெசிமல் நம்பரில் இந்த பைனரி நம்பருக்கு டெசிமல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 வரும். ஓகேங்களா? நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பைனரி நம்பரையும் டெசிமல் நம்பரையும் பைனரி நம்பரையும் டெசிமல் நம்பரையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த 4 பிட் நம்பர் மேலே இருக்கிற அந்த 1011 வந்து 11 வரும். இது வந்து 6 வரும். ஸோ 11 மைனஸ் 6 ரிசல்ட்ன்றது வந்து 5 வரும். ஸோ அந்த 5 தான் இது. 5ஓட பைனரி ஈக்குவலண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0101 அப்படின்றது தான் 5ஓட பைனரி ஈக்குவலண்ட். ஓகேவா? ஸோ இது ஓகே, இதுதான் வந்து பைனரி சப்ட்ராக்ஷன். இந்த பைனரி சப்ட்ராக்ஷன்ல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது பைனரி சப்ட்ராக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது சப்ட்ராஹேண்ட் இது வந்து சப்ட்ராஹேண்ட் இது வந்து மினிஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ சப்ட்ராஹேண்ட் இது வந்து சப்ட்ராக்டர் இல்லைன்னா மினிஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ட்ராஹேண்ட் இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணும்போது ரிசல்ட் வருது. ஒருவேளை இந்த நம்பர் பெருசா இருக்கு இந்த நம்பர் சின்னதா இருக்குன்னா ரிசல்ட் கரெக்டா வந்துடும். ஓகே, சப்ட்ராக்ட் பெருசா இருந்து மினிமம் சின்னதா இருந்ததுன்னா தட் மீன்ஸ் சப்ட்ராக்டர் வந்து சின்னதா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கரெக்டா வந்துடும். பட் இன் ஆப்போசிட், இஃப் த சப்ட்ராஹேண்ட் இஸ் less than minimum, then the result will collapse in binary subtraction. ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஓகேவா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, சேம் அதே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எழுதிக்கிறோம். -1011. சரி, இப்போ இது சேம் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0ல இருந்து 1 போகாது. அதனால அதோட டிஃபரன்ஸ் வந்து 1. இங்கே வந்து பாரோ வந்து 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 1ல இருந்து 1 போச்சுன்னா 0, மறுபடியும் 0ல இருந்து 1 போச்சுன்னா டிஃபரன்ஸ் 1, பாரோ 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, 1ல இருந்து 0 போச்சுன்னா 1, 1ல இருந்து 1 போச்சுன்னா 0. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 0ல இருந்து 1 போகாது. அதனால ரிசல்ட் வந்து 1, அதாவது இந்த ரிசல்ட்டா அப்படியே இருக்கும். இது வந்து பாரோ. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பாரோ. அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்களா? சரி, இப்போ இது பாத்தீங்கன்னா பைனரி நம்பர்ல 6. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா பைனரி நம்பர் இதுக்கு டெசிமல் ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா 11. சேம் இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி தான். பட் இதோட டெசிமல் ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் இதுக்கு வந்து 11. பக்கத்துல பாரோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, கொலாப்ஸ் ஆகுதுன்னா அது வந்து கரெக்டாக தான் வர்றது, பட் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து சைன்டு பைனரி ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடில் நம்ம இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இதை வந்து நம்ம இந்த சப்ட்ராக்ஷனை வந்து நார்மல் சப்ட்ராக்ஷனாக பண்ண போதில். ஓகேவா? கம்ப்யூட்டர்ஸில் கூட மாமூலாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸில் கூட நம்மளுக்கு வந்து சப்ட்ராக்ஷன் வந்து நார்மல் சப்ட்ராக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ சப்ட்ராக்ஷன்ன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் சப்ட்ராக்ஷன் அங்கே நடக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் சப்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்ப்ளிமெண்டரி சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் தான் நடக்கும். ஓகேங்களா? இது கம்ப்யூட்டர் ஆகட்டும், இன்னும் டிஜிட்டல் டிவைசஸ், வேறு எதனா டிஜிட்டல் டிவைஸில் எதனா மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் ஆர்டினரி சப்ட்ராக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து
காம்ப்ளிமெண்டரி சப்ட்ராக்ஷன் மட்டும்தான் அங்கே நடக்கும். வாட் இஸ் மீன் பை காம்ப்ளிமெண்டரி சப்ட்ராக்ஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது பைனரி அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். காம்ப்ளிமெண்டரி சப்ட்ராக்ஷன் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பைனரி அடிஷன் ஆச்சு, சப்ட்ராக்ஷன் ஆச்சு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடிஷன் கரெக்டாக வந்துடும். சப்ட்ராக்ஷன் கூட சேம் இதே மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா சப்ட்ராக்ட் பெருசாக இருந்து மினிமம் சின்னதாக இருந்துடுறேன்னா, அதுக்கு நீங்கள் சப்ட்ராக்ட் சின்னதாக இருந்துடுறேன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஓகே உங்களுக்கு வந்து அதான் சப்ட்ராக்ட் பெருசாக இருந்து மினிமம் சின்னதாக இருந்ததுன்னா பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக ரிசல்ட் வந்துடும். பட் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நீங்கள் மைனஸ் பண்ணும்போது ரிசல்ட் கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஓகேங்களா? சரியா? ஸோ பைனரி சப்ட்ராக்ஷன் பக்கத்தில் வைங்க. ஓகே, என்னன்னா அது ரிசல்ட் கரெக்டாக கொடுக்கல. பைனரி சப்ட்ராக்ஷன் நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரி சப்ட்ராக்ஷன் அப்படின்ற இன்னொரு டாபிக்ல நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பைனரி மல்டிப்ளிகேஷன். Okay, next binary multiplication. The rules are, what are the rules of binary multiplications? Are 0 into 0 is equal to 0, 0 into 1 is equal to 0, 1 into 0 is equal to 0, 1 into 1 is 1. Understand? So same to decimal number operations. Okay. Okay. ஸோ இப்போ இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மல்டிப்ளிகேஷனை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரியா? எப்படி நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டமில் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமோ இதே மாதிரி நீங்கள் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இதுக்கு எக்ஸாக்ட் ஈக்குவல் கிடையாது, இது வந்து எக்ஸாம்பிள் மாதிரி தான் போட்டேன். ஓகே, ஸோ இதை எப்படி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மல்டிப்ளிகண்ட். ஓகேங்களா? இது வந்து மல்டிப்ளையர். ஓகே, ஸோ இந்த மல்டிப்ளிகண்டை நம்ம மல்டிப்ளையரால் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளையரில் இருக்கிற எல்எஸ்பி, ஓகே, எல்எஸ்பி கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஓகே, 1 into 1 1, 1 into 0 0, 1 into 1 1, 1 into 1 1. நெக்ஸ்ட் எல்எஸ்பி முடிஞ்சுதா? அதுக்கடுத்து இந்த பிட்டோட இந்த மல்டிப்ளிகண்டை மல்டிப்ளை பண்ணணும். 0, அதாவது இங்கே எழுதும்போது ஒரு ஸ்டெப் விட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதணும். ஓகே, 0 into 1 0, 0 into 0 0, 0 into 1 0, 0 into 1 0. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் அடுத்து இன்னொன்று நெக்ஸ்ட் பிட்டால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 1 1, அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஸ்டெப், அதாவது ஒரு பிட்டை வந்து விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் எழுதுவோம். சரியா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம டெசிமல் ஆப்ரேஷன்லேயும் நம்ம பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 1 into 1 1, 1 into 0 0, 1 into 1 1, 1 into 1 1. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க. 1 0, 1 plus 1 0, கேரி வந்து 1. ஓகேவா? ஸோ இந்த கேரி கூட மறுபடியும் 1 plus 1 ஆட் பண்ணுறப்போ இதுவும் 0 வரும், இந்த கேரி இங்கே வரும். ஓகே, 1 plus 1 1 plus 1 0, இந்த கேரி இங்கே வரும். 1 plus 1 0, அடுத்து கேரி. ஸோ இதுதான் ரிசல்ட். ஓகேவா? சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம டெசிமலில் இதோட ஈக்குவலண்ட் டெசிமலில் என்ன பார்க்குறப்போ
ஓகே, இந்த நம்பருக்கு ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர் நான் பார்த்தீங்கன்னா 1101 அப்படின்னு சொன்னால் இது வந்து 13 இன்டூ இது வந்து பார்த்தீங்கன்னா 5. 13 into 5 எவ்வளோ வரும்? 15 1 65. ஸோ 65 is the result. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 65. ஸோ 65 வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது எப்படி நம்ம டெசிமலாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 power 0 1 2 square 2 cube 2 power 4 5 2 power 6. ஓகேங்களா? ஸோ 2 power 6க்கும் 2 power 0க்கும் தான் நம்ம 1 1 இருக்குது. அதனால் 2 power 6னா 64 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 1 into 1 2 power 0னா 1 ப்ளஸ் 1 that is equal to 65. ஸோ சிம்பிள். ஸோ இதான் வந்து பைனரி மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? சிம்பிளாக நம்ம ஆர்டினரி நம்ம எப்படி டெசிமலில் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி பைனரி மல்டிப்ளிகேஷனை பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த விஷயம் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து கேட்சப் ஆகும். ஓகேங்களா? பைனரி மல்டிப்ளிகேஷன், ஓகே, அதே மாதிரி பைனரி டிவிஷன். இந்த மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் வந்து நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட் அடிஷன் மூலமாக கூட நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? மல்டிப்ளை ஆப்ரேஷன்ன்றது வந்து ஆட் பண்ணுறது மூலிமா கூட நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, அது எப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதே மாதிரி டிவிஷன்ன்றது வந்து டிவிஷன் இஸ் நத்திங் பட் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன். டிவிஷன்ன்றது வந்து ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன். அதாவது ஒரு நம்பரில் பெரிய நம்பரை சின்ன நம்பரில் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரால் ரிப்பீட்டடாக சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்தால் அதுதான் வந்து டிவிஷன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம லைட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆக்சுவல் கான்செப்ட் நம்ம பைனரி டிவிஷன் போயிடுவோம். ஓகேவா? வாட் இஸ் மீன் பை பைனரி டிவிஷன்? ஓகேவா? சேம் இது எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் டெசிமல் நம்பரை ஃபாலோ பண்ணி நம்ம பைனரி டிவிஷன் கூட பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 1010 இது பைனரி நம்பர். அந்த நம்பரை 11 அப்படின்ற பைனரி நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து டிவிடெண்ட், இது வந்து டிவைசர். ஓகேவா? ஸோ டிவிடெண்டை டிவைசரால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம் பாருங்க. சேம் நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டமில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். ஓகே, ஸோ 11 இது டிவைசர், இது வந்து டிவைடர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 11 இங்கே 2 பிட் எடுத்துக்கிறோம். இங்கே 2 பிட் இருக்கிறதுனால 2 பிட் ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே 2 பிட் இருக்கு, இங்கே 2 பிட் எடுத்துக்கிறோம். 10 வருது, இது 11. ஸோ 11 பெருசு 10 சின்னது அப்படின்றதுனால டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ண முடியாதுன்னா தட் மீன்ஸ் வந்து கோஷன்ட் நம்ம 0 எழுதிக்கிறோம். ஓகே, 0 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 0 into 11 is equal to 0 0. இப்போ இந்த ரிசல்ட்ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் எப்படி டெசிமல் சப்ட்ராக்ஷன் டிவிஷனை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் பைனரி டிவிஷன் கூட நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 0 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த 10 அப்படியே எடுத்துட்டு அடுத்த பிட்டை டவுன் பண்ணுறோம். ஓகேங்களா? 101. இப்போ 101 அப்படின்றது 3 பிட் நம்பர், இது வந்து 2 பிட் நம்பர்ன்றதுனால மெயின்லி 3 பிட் நம்பரை விட 2 பிட் நம்பர் சின்னதாக தான் இருக்கும் எப்பவுமே. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ 11 அது வந்து ஒரு வாட்டி டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம அப்படியே அந்த 11 நம்ம எழுதிக்கிறோம். 11 into 1 is equal to 1 11. ஓகே, இது மறுபடியும் சப்ட்ராக்ட் பண்ணி அடுத்த பிட்டை நம்ம கீழே எடுத்துட்டு வரணும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், 1லேருந்து 1 போச்சுன்னா 0, இங்கே 0லேருந்து 1 போகாது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த பக்கத்தில் இருக்கிற பாரோவை வாங்கிக்கணும். ஓகே, பக்கத்தில் இருக்கிற பாரோவை வாங்கிட்டோன்னா இது 10 ஆகிடும். 10லேருந்து 1 போச்சுன்னா ரிசல்ட் வந்து 1. 10லேருந்து 1 போச்சுன்னா ரிசல்ட் வந்து 1. 10 மீன்ஸ் 2. ஓகேவா? ஸோ 2லேருந்து 1 போச்சுன்னா ரிசல்ட் வந்து 1. சரியா? ஸோ
ஸோ ரிசல்ட் வந்து 10 கிடைக்குது. இப்போ ஃபைனலாக இந்த பிட்டு கூட நம்ம கீழே இருக்கிறோம் 100. ஓகே, ஸோ 100 அதை எத்தனை வாட்டி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி டிவைட் பண்ணலாம் 11ஆல. ஓகே, ஸோ 100 டிவைடட் பை 11. இப்படி பண்ணும்போது என்ன, ஒரு வாட்டி டிவைட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 100 டிவைட் பை ஒரு வாட்டி டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் வை இங்கே 11 வருது. இப்போ இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, 0ல இருந்து 1 போச்சுன்னா டிஃபரன்ஸ் 1, பாரோ வந்து 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்க பாருங்க 0ல இருந்து 1 போச்சுன்னா இந்த சப்ட்ராக்ஷன் பாருங்க. 0ல இருந்து 1 போச்சுன்னா என்ன வருது, பாரோ வந்து 1, டிஃபரன்ஸும் 1 தான். பாரோ வந்து 1, டிஃபரன்ஸும் 1 தான். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 1ல இருந்து இந்த 1 போச்சுன்னா இது டிஃபரன்ஸ் 0 ஆயிடும். எப்படி, ஃபர்ஸ்ட் வந்து 0ல இருந்து 1 போகுது, அந்த ரிசல்ட்ல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ 0ல இருந்து 1 போச்சு அப்படின்னு சொன்னா என்ன, டிஃபரன்ஸ் 1, பாரோ 1, பாரோ இந்த பக்கம் காமிச்சிட்டோம். இப்போ இங்க டிஃபரன்ஸ் 1 இருக்குல்ல, இங்க கீழே ஒரு பாரோ 1 இருக்கு. ஓகே, ஸோ 1 minus 1 is equal to 0. அண்டர்ஸ்டாண்ட், சரியா? நெக்ஸ்ட் இங்க என்ன பார்த்தீங்கன்னா 1 minus 1 இது கூட 0. ஸோ therefore ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஷியன்ட் 0, 1, 1, இது வந்து ரிமைண்டர் 1. அதாவது இது வந்து நம்ம இந்த ஆபரேஷன் அப்படியே டெசிமல்ல கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இது வந்து 10, 1010ன்றது வந்து 10, 11ன்றது வந்து 3. ஓகேங்களா, ஸோ 10 நம்ம 3ஆல டிவைட் பண்ணா ரிசல்ட் வந்து என்ன வரும்னா 3 தான் வரும். கோஷியன்ட் 3 into 3 9, இது வந்து 1 ரிமைண்டர். ஓகேங்களா, ஸோ கோஷியன்ட் 3 வரும், ரிமைண்டர் 1 வரும். ஓகே, ஸோ இப்படி மேட்ச் பண்ணிட்டு பைனரி டிவிஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஆக்சுவலாக கம்ப்யூட்டரில் நடக்கிற, கம்ப்யூட்டர் தான் டிஜிட்டல் சிஸ்டம்ஸில் நடக்கிற பைனரி அடிஷன், மல்டிப்ளிகேஷனும் பைனரி டிவிஷனும் இந்த விதமாக பர்ஃபார்ம் ஆகாது. இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஓகே, ஸோ பைனரி மல்டிப்ளிகேஷனும் பைனரி டிவிஷனும் இப்போ நம்ம போட்ட மாதிரி பர்ஃபார்ம் ஆகாது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிஸ்டம்ஸில். தட் மீன்ஸ் ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை வந்து எனி அதர் டிஜிட்டல் கால்குலேட்டர்லேயோ அந்த டிவிஷன்லாம் வந்து டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் எப்படி பர்ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பர்ஃபார்ம் ஆகாது. ஓகே, பேக்ரவுண்டில் கால்குலேஷன் நடக்கும், நம்மளுக்கு ரிசல்ட் மட்டும் கொடுக்குது இல்லையா, அந்த ரிசல்ட் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஓகேங்களா, இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. சரி, ஆக்சுவலாக பைனரி மல்டிப்ளிகேஷன் எப்படி நடக்கும், அதே மாதிரி பைனரி டிவிஷன் எப்படி நடக்கும் அப்படின்றத லாஸ்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ லாஸ்ட்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பைனரி அரித்மெட்டிக்ஸ். இந்த பைனரி அரித்மெட்டிக்ஸ்ல அடிஷன் பார்த்தோம், சப்ட்ராக்ஷன் பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம், டிவிஷன் பார்த்தோம். சரியா, இங்க ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன்ல கன்ஃபியூஷன் வந்திருக்கு. சரி, இப்போ இந்த சப்ட்ராக்ஷன்ல இருக்கிற அந்த கன்ஃபியூஷனை போக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி அந்த சப்ட்ராக்ஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த பைனரி அரித்மெட்டிக்ஸில் சப்ட்ராக்ஷன் மட்டும் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, தட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி சப்ட்ராக்ஷன், அது பேர். ஓகேங்களா, காம்ப்ளிமெண்ட்ரி சப்ட்ராக்ஷன் அப்படின்ற மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த காம்ப்ளிமெண்ட்ரி சப்ட்ராக்ஷன் டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் meant by காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ நம்பர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, நம்பர் சிஸ்டம் காம்ப்ளிமெண்ட்ஸ் இல்லை நம்பர்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, ஒரு நம்பருக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, காம்ப்ளிமெண்ட்னா நீங்க இங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பருக்கு வந்து தலைகீழ் ஒரு நம்பரோட தலைகீழ நம்பர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, சரி, அதுதான் வந்து காம்ப்ளிமெண்டிங் ஏ நம்பர் அப்படின்னு பார்க்குறோம்.
ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம்லயும் இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்ன்றது வந்து இருக்கும். அதாவது ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம்ல இருக்கிற நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு காம்ப்ளிமெண்ட்ன்றது வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ன்றது வந்து 2 டைப்ஸ். ஓகே, நம்பர் சிஸ்டம் காம்ப்ளிமெண்ட்ஸ்ல காம்ப்ளிமெண்ட் தலைகீழ் பண்றது வந்து 2 டைப்ஸ். ஒன்று வந்து ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா சொல்லும்போது புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிமினிஷ் ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றது வந்து அது ஒரு டைப் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். டிமினிஷ் ரேடிக் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்டோட இது ஒன்று கம்மி. ஓகேவா? டிமினிஷ்னா குறைகிறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்ப்ளிமெண்ட். அது என்னன்றதை அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். டிமினிஷ் ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றது வந்து ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை விட ஒன்று கம்மி இல்லையா? இதை திருப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறப்போ டிமினிஷ் ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் பிளஸ் 1 ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது வரும். ஓகே, சரி. இப்போ டெசிமல் நம்பர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டா அதாவது ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம்லயும் ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஓகே, டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல இந்த ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டிமினிஷ் ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல ரேடிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா 10's காம்ப்ளிமெண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஸோ ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சினா இங்கே ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட், டிஆர்சினா டிமினிஷ் ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஷார்ட் ஆகிருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றது வந்து இங்கே 10's காம்ப்ளிமெண்ட். வை? பிகாஸ் the radix of decimal number system is 10. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஆர்சி டிமினிஷ் ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றது வந்து 10 ஓட ஒன்று கம்மி. தட் மீன்ஸ் 9's காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல ஒரு நம்பருக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் ஒரு கிவன் நம்பருக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் இந்த 2 காம்ப்ளிமெண்ட்ஸும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஆர்சி தான் கண்டுபிடிக்க முடியும். டிஆர்சி கூட 1 ஆட் பண்ணா நமக்கு வந்து ஆர்சின்றது வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டிஆர்சி? ஓகே, டிமினிஷ் ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்படின்னு பார்க்குறப்போ இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றதுனால அதோட பேஸ் 10 பவர் n. என்னன்னா n digit நம்பர். ஓகேங்களா? n digit நம்பர் மைனஸ் 1. ஓகே, இதுல இருந்து கிவன் நம்பரை நம்ம மைனஸ் பண்ணோம்னா அதுதான் வந்து டிமினிஷ் ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ பர்ஃபார்ம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் பாருங்க. ஸோ இதை நம்ம வந்து 9's காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். டிமினிஷ் ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் இன் டெசிமல் நம்பர் சிஸ்டம். டிமினிஷ் ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9's காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ 9's காம்ப்ளிமெண்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 635. இது ஒரு டெசிமல் நம்பர் அப்படின்னு சொன்னா இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன? இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன? தட் மீன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா 50. இந்த சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இதோட காம்ப்ளிமெண்ட் 635 காம்ப்ளிமெண்ட் 9's காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, பேஸ்ட் ஆன் நம்பர் சிஸ்டம் டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ 635 9's காம்ப்ளிமெண்ட் என்னன்றது பார்க்குறப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 635 இது வந்து எத்தனை டிஜிட் நம்பர்? தட் மீன்ஸ் இதில் வந்து n வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். நம்ம கொடுத்த நம்பரில் வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்கு? இதில் 3 இருக்கு. n is equal to 3. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இந்த n வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ 10 பவர் n. What is 10 power n? 10 power 3, 10 cube minus 1. Okay, இது பண்ணிட்டு minus given number. What is the given number? 635.
is equal to what? என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ பாருங்க 10 power 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 cube அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1000 minus 1 is equal to 999 minus 635. இதுதான் இந்த நம்பரோட 9th காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 999லேருந்து 635 நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா பாருங்க எவ்வளோ வருது? 9லேருந்து 5 போச்சுன்னா 4, 9லேருந்து 3 போச்சுன்னா 6, ஓகே 9லேருந்து 6 போச்சுன்னா 3. ஸோ 635ஓட 9th காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 364. ஓகேவா? இது வந்து 9th காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 635. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ இது வந்து என்ன காம்ப்ளிமெண்ட்? இது DRC, diminished radix complement in decimal number system. அதை நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல DRC என்னன்னு பார்த்தீங்கன்னா 9th காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல இருந்து RC நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா RC is equal to DRC plus 1. Diminished radix complement plus 1 add பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து RC. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா DRC வந்து 364 plus 1 add பண்ணிட்டீங்கன்னா 365 is the radix complement or 10th complement in decimal number system. ஓகே, புரியுது இல்லையா? ஸோ இது வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல ஒரு நம்பருக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இந்த டாபிக் உங்களுக்கு வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th காம்ப்ளிமெண்ட் அண்ட் 10th காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். அது லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகே, ஸோ அது அந்த நோட்ஸையும் படித்து பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவும் பார்த்துட்டு அந்த நோட்ஸையும் படித்து பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டெசிமல் நம்பர் சிஸ்டமில் காம்ப்ளிமெண்டிங் என்னென்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th காம்ப்ளிமெண்ட் அண்ட் 10th காம்ப்ளிமெண்ட். So DRC 9th complement and RC 10th complement. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட், இது வந்து டிமினிஷ்ட் ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இதே மாதிரி பைனரி நம்பர் சிஸ்டம்ல ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன, டிமினிஷ்ட் ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே வந்து உங்களுக்கு வந்து DRC வந்து 1st காம்ப்ளிமெண்ட், RC வந்து 2th காம்ப்ளிமெண்ட் வரும். ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் பைனரி நம்பர் சிஸ்டமோட ரேடிக்ஸ் என்ன 2 இல்லையா? ஸோ அதனால பைனரி நம்பர் சிஸ்டம்ல ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2th காம்ப்ளிமெண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி டிமினிஷ் ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட்லேருந்து 1 மைனஸ் பண்ணுறோம், தட் இஸ் 1st காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பைனரி நம்பர் சிஸ்டம் காம்ப்ளிமெண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது இல்லையா? ஸோ இப்போ ஒரு பைனரி நம்பருக்கு வந்து 2's காம்ப்ளிமெண்ட் அண்ட் 1's காம்ப்ளிமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, சேம் அதே ஃபார்முலா தான். இதுலேயும் DRC தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் மீன்ஸ் 1's காம்ப்ளிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த 1's காம்ப்ளிமெண்ட் கூட 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதான் வந்து 2's காம்ப்ளிமெண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ DRC 1's காம்ப்ளிமெண்ட் 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதான் வந்து 2's காம்ப்ளிமெண்ட். ஸோ 1's காம்ப்ளிமெண்ட் 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதான் வந்து 2's காம்ப்ளிமெண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 1's காம்ப்ளிமெண்ட் 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதான் வந்து 2's காம்ப்ளிமெண்ட்.
is one's complement. That means இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா வந்து 2 power n ஏன்னா எனக்கு பேஸ்ன்றது வந்து 2. ஓகே, so base power n minus 1 minus given binary number. Given binary number. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு டிஆர்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க 1100 இது பைனரி நம்பர், given பைனரி நம்பர். ஓகேவா? இதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், தட் மீன்ஸ் டிஆர்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எத்தனை பிட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பிட் நம்பர். ஸோ n is equal to 4. ஓகேவா? ஸோ n is equal to 4. சரியா? சரி, இப்போ 2 பவர் n, that means 2 power 4 இந்த ஃபார்முலா அப்ளை பண்றப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றப்போ 2 power 4 minus 1 minus given number என்ன 1100 சரிங்களா? ஸோ இப்போ 2 power 4 னா 16 minus 1 that means 15 னா அது எத்தனை பிட் நம்பர்? 15 னா வந்து பைனரி நம்பர் ஈக்குவலன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1111. ஓகேங்களா? 2 power 4 16 minus 1 15 வந்து நீங்க டெசிமல் எடுத்துக்க கூடாது, பைனரி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ பைனரி எடுத்துக்கிறப்போ பாருங்க 1111. சரிங்களா? ஸோ 1111 மைனஸ் 1100 இது மைனஸ் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? எப்படி 1111 மைனஸ் 1100 பாருங்க, நார்மலா மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 1ல இருந்து 0 போச்சுன்னா 1, 1ல இருந்து 0 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட் 1ல இருந்து 1 போச்சுன்னா 0, 1ல இருந்து 1 போச்சுன்னா 0. So therefore ones complement of given number, that means 1100 இதோட ones complement என்னன்னு பாத்தீங்கன்னா 0011. ones complement of ones complement of 1100. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இது வந்து இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு பைனரி நம்பரோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இங்கே எங்கெல்லாம் ஒன்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே ஜீரோஸ் ஆகிடுச்சு, எங்கெல்லாம் ஜீரோஸ் இருக்கோ அது ஒன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாக வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஒன்ஸ் இருக்கோ அதை ஜீரோஸ் பண்ணிடணும், ஜீரோஸ் இருக்கிற பிளேஸ் வந்து ஒன்ஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ 1100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பிளேஸில் 0, 1 பிளேஸில் 0, 0 பிளேஸில் 1, 0 பிளேஸில் 1. ஸோ ஃபைனலி we get the ones complement number. சரிங்களா? ஸோ இதான் வந்து டிஆர்சி, தட் மீன்ஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இன் பைனரி நம்பர் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஆர்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இது வந்து டிஆர்சி. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்சி ரேடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஆர்சி பிளஸ் 1 ஆஸ் யூஸ்வல். ஓகேவா? ஸோ டிஆர்சி பிளஸ் 1. ஓகே, வாட் இஸ் டிஆர்சி? இஸ் ஈக்குவல் டு 0011 பிளஸ் 1.
that is equal to 0 0 1 1 plus, so 1 plus 0 0 in the carry 1, so next 0 carry 1 1 0. So this is the 2's complement, that is RC or 2's complement of 1 1 0 0 binary number. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2's complement. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ 4 காம்ப்ளிமெண்ட்ஸ் பார்த்தோம். அதாவது டெசிமல் நம்பரில் 9's காம்ப்ளிமெண்ட் டிஆர்சி, அதே மாதிரி 10's காம்ப்ளிமெண்ட் ஆர்சி பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பைனரி நம்பர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 1's காம்ப்ளிமெண்ட் டிஆர்சி, 2's காம்ப்ளிமெண்ட்ன்றது வந்து ஆர்சி. ஓகேங்களா? இதே மாதிரி 8 ஆக்டல் நம்பர் சிஸ்டமில் கூட நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி. வாட் இஸ் தட் ஃபார்முலா? டிஆர்சி ஃபார்முலா என்ன? பேஸ், அதாவது அந்த நம்பர் சிஸ்டமோட பேஸ் பவர் n, என்னன்னா n டிஜிட் நம்பர். ஓகேங்களா? -1 minus given number. ஸோ இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரியா? ஸோ இது காம்ப்ளிமெண்டிங் நம்பர். ஸோ இப்போ இந்த பைனரி காம்ப்ளிமெண்டிங் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா?